Today headlines. புலம்பெயர் தமிழர்களுக்காக கைது செய்யப்பட்ட இருவர். பரபரப்புக்கு மத்தியில் தையிட்டிக்கு விஜயம் செய்துள்ள நயினாதீவு விகாராதிபதி. தொடர்வது விரிவான செய்திகள். புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காகவே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையானை சிறையில் அடைத்துள்ளனர் என மொட்டு கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். புதிய வருட ஆரம்பத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் இருந்த 30 வருட யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு தலைமை தாங்கிய மற்றும் அதற்கு ஒத்துழைத்த முப்படையினர் மறக்கப்பட்டுள்ளனர். யுத்தத்துக்கு உதவி செய்த, அதுவும் தமிழீழ விடுதலை புலிகளின் அச்சுறுத்தலுக்கு அடிபணியாது தமிழ் தரப்பில் டக்ளஸ் பிள்ளையான் எம்பக்கம் நின்றனர். இவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டதால் இன்று தண்டிக்கப்படுகின்றனர். இதனால் நாங்கள் இன்று நன்றி மறந்த, நன்றி அறிதல் அற்ற இனமாக மாறிவிட்டோம் என்ற கேள்வியை கேட்க வேண்டியுள்ளது. இந்த நாட்டில் பயங்கரவாத போரை முடிவுக்கு கொண்டு வர செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து அதற்கு பக்கபலமாக செயல்பட்டவர்கள் என குறிப்பிட்டுள்ளார். தையிட்டி விகாரை தற்போது பேசும் பொருளாகியுள்ள நிலையில் நயினாதீவு விகாரை விகாராதிபதி நவதலக்க பத்தும தலைமையிலான பௌத்த பிக்குகள் இன்றைய தினம் தையிட்டிக்கு விஜயம் செய்துள்ளனர். இவ்வாறு விஜயம் செய்த குழுவினர் அங்குள்ள காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த விகாரையானது தனியார் காணிகளை சுவீகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்து தொடர்ச்சியான போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் நாளைய தினம் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சைவ மதகுரு, பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் என 5 கைது செய்யப்பட்ட விடயம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையில் குறித்த குழுவானது இன்றைய தினம் அங்கு விஜயம் செய்துள்ளமையானது பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது.